கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் அவனுடைய வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த காலை வேளையில கர்த்தர் என்னோடு கூட பேசின வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்கள் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்ம மத்தியிலே இடைப்படுவாராக. நம்ம கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், ஒரு விளைச்சலை எதிர்பார்க்கிறார். அவர் படைத்த மரம் தான் அதுகிட்ட விளைச்சலை, அதாவது கனி, விளைச்சல் அப்படிங்கிறது கனி அப்படின்னு சொல்ற அந்த விளைச்சலை நான் வச்சேனே ஒரு மரம், அதுல எப்ப விளைச்சல் உண்டாகும்னு சொல்லி அந்த விளைச்சல் எதிர்பார்த்து அந்த மரத்துக்கிட்ட போய் கனியை தேடுறாரு. அது இலைகளை மட்டும் எடுத்து கனி இல்லாம ஏமாத்தும் பொழுது அது சபித்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போ நிறைய வேளையில நம்ம இலைகளை நிறைய வச்சிருக்கிறோம், ஆனா கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றோம். விளைச்சலற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விளைவில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் இந்த காலவேளையில நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம் எப்படி நமக்கு விளைச்சல் உள்ள ஒரு வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு நேராய் நம்ம வாழ முடியும், கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ முடியும். ஒரு விளைச்சல் உள்ள வாழ்க்கை எப்படி வாழ முடியும்னா, வசனம் சொல்லுது, ஆண்டவர் மெய்யான திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர்கிட்ட கனி கொடுக்காத கொடி இருந்துச்சுன்னா அது அறுத்து போடப்படும். கனி கொடுக்கிற கொடியை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு சுத்தம் பண்ணுகிறார். அப்போ என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ விளைச்சலுள்ள ஒரு 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 மரமா நம்ம இருக்கணும், கனியுள்ள மரமா நம்ம இருக்கணும். நமக்குள்ள விளைச்சல் உண்டாகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா அவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்றது ஒன்னியோட, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் செய்தபடியே தானும் செய்ய வேண்டும். அப்ப நிலைத்திருக்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதை தானும் செய்வான். அவர் காரியத்தை செய்கிறதுக்கு முன்பதாக இது என் விளைச்சலை கெடுக்கக்கூடிய காரியமா, இந்த காரியத்துல கனி வெளிப்படுமா, கனி வெளிப்படத்தக்கதாகத்தான் என்னுடைய பேச்சு, என் செயல்பாடுகள், என்னுடைய ஒவ்வொரு அசைவுகளும் இருக்கிறதா, நான் இயேசுப்பாவை பிரதிபலிக்கிற மாதிரியாகத்தான் இருக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாமே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். வசனம் சொல்லுது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேனே. whoever rooted in Christ, அவருக்குள் கொண்டு யாரெல்லாம் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன செய்யறாரு, நிலைத்திருக்கிறார். ஒரு கொடி திராட்சை செடியில நிலைச்சில்ல அப்படின்னா அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அப்போ அது கூட நிலைச்சிருந்தாதான் கனி கொடுக்க முடியும். அப்ப நீங்களும் நானும் நம்ம ஏசு கிறிஸ்துவோடு இந்த திராட்சை செடியோடு கூட ஒரு கொடியாக நாம் அவர்கள் நிலைத்திருந்தால் வசனம் சொல்லுது, நாம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் என்று சொல்லி, மிகுந்த கனிகளை கொடுப்போம். அவர் இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். நாம் திராட்சை செடியோடு ஒட்ட வைக்கப்பட்ட கொடிகள், நம் திராட்சை செடியோடு இருக்கிற அதில் நிலைத்திருக்க வேண்டிய கொடிகள். இந்த கொடிகள் திராட்சை செடியோடு நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும். நான் பிள்ளையா இருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், அந்நிய பாஷை பேசுற அவர் பிள்ளையா இருக்கிறேன். ஆனாலும் இன்னும் ஒரு விளைச்சலுள்ள கனியுள்ள வாழ்க்கையில இருந்து புறப்படல, இன்னும் அது நடக்கல, இன்னும் ஒரு கனி என் வாழ்க்கையில வெளிப்படல, ஒரு விளைச்சலை என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கன்னா, இந்த காலவேளையில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அவருக்குள் நிலைத்திருக்கிற எவனும் கனி கொடுக்கிறான். அவருக்குள் நிலைத்திருக்கிறவனான மட்டும் நான் கனி கொடுக்க முடியும். அதே நேரத்துல எது நம்மளுடைய நிலைத்திருத்தலை பாதிக்கிறது, அதாவது இன்னும் சொல்ல போனா எது நம்மளுடைய விளைச்சலை, நிலைத்திருத்தல் நம்மளை எங்க கொண்டு போய் விடுதுன்னா விளைச்சலுக்கு நேரம் விடுது. அப்ப விளைச்சலை பாதிக்கக்கூடிய கலைகள் அந்த எங்கெல்லாம் எழும்புகிறதோ அந்த 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 கலைகளை ஆண்டவர் என்ன பண்ற விரும்புகிறார், சுத்தப்படுத்த விரும்புகிறார். நம்மை சுத்தப்படுத்துகிறதன் விளைவு நம்மளுடைய வாழ்க்கையில கனிகள் வெளிப்படும். ஆனா ஏற்கனவே கனி கொடுத்திருக்கிற கொடி என்ன செய்யறாரு, அப்படியே விட்டுல சரி இது கனி கொடுக்குதுன்னு சொல்லி, ஆனா அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகின்றது. நமக்குள்ள ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, விளைச்சலை பாதிக்கக்கூடிய கலைகள் எழுப்பி நிற்கிறது
அந்த கலைகளை சுத்தப்படுத்துகிறார். அந்த கலைகளை சுத்தப்படுத்தி நமக்கு நம்மளோட வாழ்க்கையிலிருந்து விளைவுள்ள கனி வெளிப்பட செய்கிறார். அதை சுத்தப்படுத்த எதுல எல்லாம் நம்ம நிலைச்சிருக்கணும் தெரியுங்களா? எனக்கு ஆவியானவர் 2, 3 காரியத்தை ஞாபகப்படுத்தினாரு. நம்ம முதலாவது ஜெபத்திலே நிலைத்திருக்கணும். உபவாசத்துல நிலைத்திருக்கணும். 2வது, 3வது ஆராதனையில நம்ம அவரோடு ஐக்கியப்படுற எல்லா காரியத்திலயுமே பொதுவா நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். அவரை தேடுறதுல. ஒரு நாள் தேடிட்டு 10 நாள் தேடாம, ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்துட்டு அதுக்கப்புறம் 2, 3 மாசம் உபவாசமே இருக்காம, ஒரு நாள் பவர்ஃபுல்லா ஆராதனை, அதுக்கப்புறம் ஆராதனைனா என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கை. இப்படி இருக்கக்கூடாது. நிலைத்திருத்தல் கனியை கொண்டு வரும். இந்த காரியத்தெல்லாம் நம்ம நிலைத்திருந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணும்னா நீர் பாய்ச்சப்படுவோம். இந்த இந்த ஜீவ தண்ணீரானது நமக்குள்ளே கடந்து சென்று நாம் நிலைத்திருக்க முடியாதபடிக்கு, நம் விளைச்சலை கெடுக்கிற, நம் கனி கொடுக்க முடியாதபடிக்கு நமக்குள்ள களைகளை விளைவிக்க பண்ணுகிற காரியங்கள் எதுவா இருக்குமோ அது எல்லாவற்றையும் அறுத்து எடுத்து போடுவார். அது நம்ம எடுத்து போட்டு சுத்தம் பண்ணுவார். அது நம்மளை சுத்திகரிப்பார். எதெல்லாம் நம்ம விளைச்சலை பாதிக்கிற காரியங்கள் என்று சொல்லி நம்மை நாமே சிந்தித்து பார்த்து அதை நம்ம விட்டு அப்புறப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கையில கனியுள்ள வாழ்க்கையா நம்ம மாற முடியும். கனியை பெற்றுக்கொள்ள முடியும். இதுலெல்லாம் நம்ம நிலைத்திருந்தோம்னா இன்னைக்கு நிறைய பேர்னால பாருங்க, கிறிஸ்டின் கரெக்டான டாக்டரின்ஸ்ல நிலைத்திருக்க முடியல. கரெக்டான உபதேசத்துல, ஒரு திருத்துவத்தின் உபதேசத்தை நிலைத்திருக்க முடியல. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாயில வந்ததெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிக்கிறாங்க. வேதத்தின் வேதாகமத்தில் உள்ள வசனங்களின்படி போதிக்கிற அநேகர் குறைஞ்சுகிட்டே வராங்க. தங்களுடைய இஷ்டத்தின் வழி அந்த வசனங்களை திருப்பி கொண்டு அநேகர் பெருகிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அந்த உபதேசத்துல நிலைத்திருக்காதது கூட அது ஒரு கனியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்க முடியாது. அப்போ ஆவியானவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அவர் வார்த்தையில நிலைத்திருக்கிறது குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தியத்துல, அவருடைய செயல்பாடுகளை ஏசப்பாக்குள்ள நம்ம நிலைச்சிருக்கணும். நம்ம ஜபிக்கிறதுல, உபவாசிக்கிறதுல, வேத வாசிக்கிறதுல, நம்ம ஆராதனை செய்கிறதுல, இந்த காரியத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நிலைத்திருக்கணும். நம் நிலைத்திருக்கும் பொழுது கலைகள் எழும்ப வாய்ப்பில்லை. அந்த அந்த நிலைத்திருக்கிறவன் சுத்தம் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறான். புரியுதுங்களா நான் சொல்றேன்? எந்த அளவுக்கு நம்ம இயேசுக்குள்ள நிலைத்திருக்கிறோமோ அடிக்கடி அவர் சமூகத்துல போவோம். அடிக்கடி நம்ம வேருக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நம்மளோட வேர் ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கும். அவருக்குள்ள போய்கிட்டே இருப்போம். அப்ப கலைகள் எழும்பாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். விளைச்சலை பாதிக்கக்கூடிய கிளைகள் எங்கெல்லாம் எழும்பி இருக்குதோ அந்த காலவெளியில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அதெல்லாம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும். அந்த கலைகள் எல்லாம் முற்றிலுமாய் அறுக்கப்பட வேண்டும். அப்ப கலைகள் எப்படிங்க முளைச்சது? கலைகள் எப்படி உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்துல 25வது வசனம். நம்ம என்னதான் ஆண்டவர் வார்த்தையை கேட்டோம், ஒரு வாரத்துல ஒரு சர்ச் போறோம்னா அவங்க வார்த்தையை கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை கேட்டுட்டு திரும்பி வந்த உடனே மறந்துட்டு நம்ம அந்த காரியத்துல நித்திரை பண்ணிட்டோம்னா 25வது வசனம் சொல்கிறது, மத்தேயு 13:25, மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு கோதுமைக்குள் களைகளை விட்டு விட்டு போனான். அது பிரயோஜனம் உள்ள கோதுமையா, அது அனைவருக்கும் பிரயோஜனப்பட போகிறது என்பதை அறிந்து அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவன் நித்திரை பண்ணும் பொழுது, உணர்வில்லாத இருதயத்தோடு இருக்கும் பொழுது, அது விளைச்சலுக்கேற்ற காரியங்களை அவங்க செய்யாத போது, அடிக்கடி தங்களை சுத்தப்படுத்திக்காத பொழுது, வார்த்தையில வெளிச்சத்துல வசனத்தில் தேவ சமூகத்துல நிலைத்திராத பொழுது, அப்போ அது ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேஜ் ஆகி போயிடுது. சரிங்களா? அந்த அந்த தூக்கமான நிலைமை, தேவனுக்குள்ள நம்ம எழும்பாத ஒரு நிலைமை, நித்திர பண்ற நிலைமை. அந்த நிலைமையில சத்ரு உள்ள கோதுமைக்குள் என்ன விளைவித்து விடுகிறான்? கோதுமைக்குள் களைகளை விதைத்து போட்டு விடுகிறான். அப்போ ஆண்டவர் இந்த ஒரு நாள் வரும்பொழுது அந்த அந்த கலைகள் எல்லாம் அந்த காலத்துல ஒரு அநேக களஞ்சியங்களாய் சேர்த்து வைக்கப்படுவோம். ஆனா அந்த கலைகள் அது வரைக்கும் உள்ளுக்குள்ள எலும்பி நின்றுகிட்டே இருக்கு இல்லையா? இன்னைக்கு இந்த காலவெளியில கர்த்தருடைய ஆவியானவர் இந்த பர்டிகுலரான காரியத்தை மட்டும் இந்த அதிகாரத்துல இருந்து எனக்கு காண்பித்து கொடுக்கும்படி சொன்னார். எங்கெல்லாம் ஆண்டவர் வார்த்தையை கேட்டு நம்ம நித்திரை மயக்கத்துக்குள்ள போறோமோ அங்கெல்லாம் சத்துரு உள்ள கோதுமைக்குள் களைகளை விதைத்து விடுகிறான். அந்த களைகள் என்ன செய்யுதுன்னா நம்மனால அறுப்பு பெற்றுக்கொள்ள முடியாம நமக்கு தடையாக நிறுத்துறது. நம்ம சுத்தமாக முடியல. நம்ம ஆண்டவருக்குள் நிலைத்திருந்து விளைச்சலுள்ள கனியுள்ள வாழ்க்கையை நம்மளால வெளிப்படுத்த முடியல. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள கடவோம். இந்த வசனம் சொல்லுது, அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் கனி கொடுக்கிறான். அவருக்குள் நிலைத்திருக்கிறவன் அதிக விளைச்சலை தரக்கூடிய கனிகளை கொடுக்கிறான். அதிக விளைச்சல் உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கிறான்.
அவருக்குள் நிலைத்திராதவன் கனி கொடுக்காதவன், அவன் அறுப்புண்டு போவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நீங்க நீங்க பாத்தீங்கன்னா பேதுருவுடைய வாழ்க்கை குறித்து பாத்தீங்கன்னா மார்க்கு சாரி மத்தேயு 14வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது தனிமையா இருப்பார். அங்கே ஒரு எதிர்காற்று அடிக்கிறது. அவங்க கலக்கம் அடைந்து எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் கடலின் மீது நடந்து வருகிறார். அப்போ கடலின் மீது நடந்து வருகிறவரை போல வருகிறார். இதை பார்த்து சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்றாங்க. உடனே ஆண்டவர் சிலர் நான் தான் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதவர்கள் என்று சொன்னோடனே பேதுரு துணிச்சலோடு கூட ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், நீங்க தானே நான் உம்மிடத்துல வர கட்டளையிடும் என்று சொல்லி கட்டளையிடப்பட்டாயிற்று. அவனும் இறங்கி நடந்து வரான். இயேசுவை நோக்கி பார்த்து வந்து கொண்டிருக்கும் பொழுது தளத்தின் மேல் நடக்கிறான். ஆனா காற்று பலமாயிருக்கிறதை பார்த்த உடனே அமிழ்ந்து போகையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன ரட்சிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானா. அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு உறுதி இல்லாத தன்மை யாருக்குள்ள எப்பவுமே இருந்துச்சுன்னா பேதுருக்குள்ள இருந்தது. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் இயேசுவை பார்க்கும் போது நம்ம நடக்கிற மாதிரி முயற்சி பண்ற 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். ஆனா அப்படி அவன் வந்து பயப்படணும் அப்படின்னா அவன் இயேசுவா நடந்து போகும்போதே பயப்பட்டு இருக்கணும். அவன் வந்து வார்த்தையே கேட்டிருக்க கூடாது. எங்க கேட்டிருக்க கூடாதுன்னா நான் கடல்ல நடக்கட்டுமா அப்படின்னு அவன் கேட்டிருக்க கூடாது. அவன் அவன் நம்புற ஆண்டவரை ஒன்ஸ் ரட்சிக்கப்பட்டவன் ஒரு நம்பிக்கை வரும் தெரியுங்களா? ஆண்டவர் கடல் மீது நடக்கிறாரு. ஐயோ வல்லமையுள்ளவர், பெரிய தேவன், இவரால எல்லாம் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு வருது. எப்போ ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும் பொழுது, நம்மளை ரட்சிக்கும் பொழுது, நமக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது அதெல்லாம் வருது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்ம கேட்டு ஒரு சில காரியங்கள் கிடைக்காது. ஒரு சின்ன அவிசுவாச குறைவு நமக்குள்ள வந்து விடுகிறது. அது எதை எப்படி நான் அதை சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு உறுதி இல்லாத தன்மை நம்ம வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் நம்மளால நிலைத்திருக்க முடியாது. இந்த பர்டிகுலர் சம்பவத்துல ஆண்டவரை பார்த்து நிலைத்து நடக்கிற வரைக்கும் அவன் ஒரு விலையுள்ள கனி தரக்கூடிய மரம். ஆனா காற்றை பார்த்து ஆண்டவரை விட்ட உடனே அவன் தடுமாறி உள்ள விழுந்து விடுகிறான். இன்னைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது உலகத்தின் காரியங்கள், உலக அசுத்தங்கள், இச்சைகள் இன்னைக்கு பெருசா தெரியறதுனாலதான் அதை பார்த்தோன்னா நம் உறுதி இல்லாத தன்மை. 2 நாள் நல்லா இருக்கும், 3வது நாள் அதை விட அதிகமான பாவம், 4 நாள் நல்லா இருக்கும், 5வது நாள் அதை விட அதிகமான பாவத்துக்குள்ள விழுந்து விடுகிறோம். இன்னைக்கு நிலைத்திருக்கிறவனே நிலைத்து கனியுள்ள வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியும். நிலைத்திருக்கிறவனால மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். இன்னைக்கு அவர் சத்தியத்துல உபதேசத்துல நிலைத்திருக்கிறவர்கள் தேவை. காற்றை பார்க்கிறவங்க தேவையில்லை, உலகத்தை பார்க்கிறவங்க தேவையில்லை, உலக அசுத்தங்களை பார்த்து, பணத்தை பார்த்து, பேரை பார்த்து, புகழை பார்த்து தரிசனத்தை விட்டுட்டு போனவங்க தேவையில்லை. அதுகளை தேவையில்லாத உலக அசுத்தங்களையும் காரியங்களையும் பார்த்து உபதேசங்களுக்கு விட்டு மாறி போனவங்க கர்த்தருக்கு தேவையில்லை. இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். காற்றை பாக்குறவங்க வேண்டாம், என்ன பாக்குறவங்க வேணும்னு ஆண்டவர் கேட்கிறார். உறுதியுள்ளவர்கள் வேணும், நிலைத்திருக்கிறவர்கள் வேணும், எனக்காக தன் உயிரையும் துச்சமாய் நினைக்கிறவர்கள் வேணும் என்று சொல்லி அதை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நிலைத்திருக்கிறவன் விளைச்சலுள்ள கனியை கொடுப்பான். நிலைத்திருக்கிறவனாலதான் விளைச்சலுள்ள கனி கொடுக்க முடியும். அந்த நிலைத்திருக்கிறவன் அவருக்குள்ள நிலைத்திருக்க கூடாதபடிக்கான என்ன காரியங்கள் இருக்கு அப்படின்னா, கலைகள், விளைச்சலை பாதிக்கக்கூடிய கலைகள் எழும்பிச்சு. எங்கெங்க எழும்பிச்சு? அவ வார்த்தையை கேட்டுட்டு அதை பிராக்டிஸ் பண்ணாம வீட்டுக்கு போய் தூங்கினா பாத்தீங்களா, நித்திரை பண்ணா, உணர்வில்லாத இருதயத்தோடு இருந்தா, தப்பு செஞ்சா, திரும்ப செஞ்சா, ரட்சிப்பு அடைஞ்சிட்டேன், நான் பாவி, ஆனா நான் மனம் திரும்பிட்டேன், ஆனா இப்ப இந்த பாவங்களை வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாதுன்னு அறிந்திருந்தே மறுபடியும் அதுக்கு கேட் ஓபன் பண்ணா பாத்தீங்களா, அந்த இடத்துல அதுக்குள்ள கலைகள் வந்துட்டு இப்ப கனி இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. எனக்கு பரிசுத்தாவியான சொல்வார், சுத்தப்படுத்த விட்டு கொடுத்தீங்கன்னா அவர் சுத்தப்படுத்துவார். கலைகளை எல்லாத்தையும் முற்றிலுமாய் அறுத்தறிந்து போடுவார். ஒரு பெரிய அறுப்பை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கட்டளையிடுவாரு. நம்மளை சுத்தப்படுத்தி சுத்திகரித்து பிரயோஜனப்படுத்துவாரு. இப்படி சொல்ல நான் விரும்புகிறேன். என்னை சுத்தமாக்கி பிரயோஜனப்படுத்துவாரு. அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும் தெரியுங்களா? எப்ப ஆண்டவர் ஒரு ஒரு விளைச்சலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சங்கீதத்துல ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா, அவர் நம்மள திருப்தி தானியத்தை விளைவிக்கிற தேவனாம். சும்மா எல்லாம் நம்ம வந்து பிரயோஜனப்பட்ட முடியாது. நம்ம அவருக்குள் நிலைத்திருந்தால் மட்டுமே பிரயோஜனம். நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய உபதேசத்தை விட்டு, வேத வாசிப்பை விட்டு, ஜெபத்தை விட்டு பிரிஞ்சிருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு விளைச்சல் கிடையாது. நான் சொன்ன பிரேயர்ல, வொர்ஷிப்ல, பைபிள் ரீடிங்ல, அவரோடு கூட ஃபாஸ்டிங்ல அப்படி நிலைச்சிருக்கிறான்ல, அவன் சமூகத்திலே தரித்திருக்கிறான்ல, அவனுக்கு தான் விளைச்சல். இந்த பேதுரு இயேசுவை பார்த்த வரைக்கும் கடல்ல நடந்தான். ஆனா காற்றுல பார்த்தோன்னா கொஞ்சம் தடுமாறி
தடுமாற்றம். இன்னைக்கு ஏன் நம்மளால நிலைத்திருக்க முடியலன்னா, உலகத்தை பார்த்து வருகிற ஒரு தடுமாற்றம். நம்மால் நிலைத்திருக்க முடியாதபடிக்கான ஒரு வாழ்க்கை தான் நம்மளால் தொடர்ந்து கனி கொடுக்க முடியல. இன்னைக்கு விளைச்சலை பாதிக்கக்கூடிய களைகளை, நாம் தூங்கும்போது சத்துரு விதைத்த களைகளை முற்றிலுமாய் பிடுங்கி எரிந்து போடுவதற்கு கர்த்தர் விரும்புகிறாரு. அதனால என்ன பண்றாருன்னா, 65வது சங்கீதம் 9வது வசனத்தை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். தேவரீர் பூமியை விசாரித்ததற்கு நீர் பாய்ச்சுகிறீர். இதுக்கு தண்ணி இருக்குதா? இது வேரூன்றி இருக்குதா? இது எப்படி காஞ்சிருக்குதா? இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து நீர் பாய்ச்சுகிறார். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறாரு. இந்த காலவேளை இந்த கான்பரன்ஸ்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு தேவ நதி பாய்கிறது. உங்களை செழிப்பாக்குகிற தேவ நதி, உங்களை விருத்தி அடைய செய்கிற தேவ நதி, உங்களை தேவனுக்குள்ள நிலைத்திருக்கிற செய்ய தேவ நதி. ஜெபிக்கிறீங்க, என்னதான் தேவனை தேடினாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து கனி கொடுக்க முடியலையே, தொடர்ந்து தேவனுக்காய் வாழ முடியலையேன்னு சொல்லி கலைகளை நினைத்து பயந்திருக்கிறீங்களா? கலைகளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு யோசித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அன்று சொல்றாரு, நான் உன்னை நீர் பாய்ச்சுகிறேன், நான் உன்னை காப்பாற்றுகிறேன், என் தேவன் நதியினால் உன்னை செழிப்பாக்குகிறேன். இப்படி இந்த 2 காரியத்தை செய்து நீர் பாய்ச்சி செழிப்பாக்கி ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நீர் அதை திருப்பி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன். அப்போ எங்க ஒருத்தர் விளைச்சலை கொடுக்க முடியும்னா, திருந்தினதுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் திருத்துகிற அந்த படலத்துல இறங்கி இருக்கிறார். திருத்தி தானியத்தை விளைவிக்கிறாரு. ஒரு நாள் உங்க மூலமா தானியம் விளைவிக்கப்படும், கனி வெளிப்படும், விளைச்சல் உண்டாகும். பயங்கர விளைச்சல் பரலோகத்துக்கு உங்களால உண்டாகும். அநேகர கிறிஸ்துவுக்கு நேரம் நடத்துவதற்கு முன்பதாக திருத்தி ஆசீர்வதிக்கிற தேவன், திருத்தி விளைய செய்கிற தேவன், உருவாக்கி நிறுத்துகிற தேவன், நிலைத்த செய்து கனியை வெளிப்படுத்துகிற தேவன் இந்த காலவெளியில வந்திருக்கிறார். கேட்பீங்களா? ஆண்டரை பார்த்தப்பா, நானும் நிலைச்சிருக்கணும்ப்பா, எனக்குள்ள காணப்படுகிற கலைகள் பிடுங்கி எறியப்படணும்ப்பா, ஆண்டவரே விளைச்சலை பாதிக்கக்கூடிய கலைகள் பிடுங்கி எறியப்படணும்ப்பா, ஆண்டவரே உங்களை பாக்குற வரைக்கும் நான் நடக்கிறேன், ஆனா உலகத்தை பார்த்தேன்னா அப்படின்னு விழுந்துடுறேன். ஆண்டவரே உலக காரியங்கள், உலக அசுத்தங்கள் என்னை தடுமாற பண்ணிருதுப்பா, ஆண்டவரே என்னை தடுமாற பண்ணுகிற என்னை ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கிற. சொல்வீங்களா? வாரத்தோடு கூட சொல்லலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, அப்பா ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. செய்ய தகாததை செய்வதும், செய்ய வேண்டியதை செய்யாததும் கூட, இல்லைன்னா காலம் தாழ்த்தி செய்வதும் கூட தவறுதானே. இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை நம்ம காலம் தாழ்த்தி நம்ம 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 நிலைத்திருக்கிறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம்னா, அந்த டைம்ல நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாத ஒரு ராக்காலமா இருந்துடலாம்ல. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல கேட்க போறோம், ஏசப்பா ஆண்டவர் இப்ப நீங்க கிரியை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க ஏசப்பா. என் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த காலத்துல ஒளி இருக்கும் பொழுது நான் ஒளியோடு நடப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே வீணானவைகளை பின்பற்றாதீங்க. உங்க வாழ்க்கையில விளைவை பார்க்கணுமா? நீங்க வீணானவைகளை பின்பற்றாதீங்க, வீணானவைகளை பின்னிட்டு பார்க்காதீங்க. விளைச்சலை கொடுத்துட்டு இருந்தார் ஆண்டவர். ஆனா எப்ப லோத்துடைய மனைவி பின்னாடி பார்த்தாலும் அவ விளைச்சலற்றவளாய் போனா, உப்பு தூணாய் போனா. எப்போ தரிசனத்தை விட்டு பின்னாடி லோத்து வட்டானோ அவன் வீணாய் போனா, விளைவற்றவனாய் போனா. இன்னைக்கு நம்மை தடுமாறி நம்மளை தடமாற பண்ணின எல்லா தடுக்கலைகளையும் தடையில்லாதபடிக்கு கர்த்தர் தடம் புரள செய்வார். நான் மறுபடியும் சொல்ல விரும்புறேன், உங்களை தடமாற பண்ணின எல்லா தடுக்கலைகளை, எல்லா தடைகளை கர்த்தர் தடையில்லாமல், அது தடயமில்லாமல் தடம் புரள செய்வாரு. இப்படி ஒரு காரியம் என் வாழ்க்கையில நடந்துச்சுன்னு தெரியாதபடிக்கு அந்த தடயமே விட்னஸே இல்லாம எல்லா தடைகளையும் தடம் புரள செய்வேன்னு சொல்றாரு. உங்க விளைச்சலை கெடுத்த காரியங்களை தடம் புரள செய்வேன்னு சொல்றாரு. ஒண்ணுமில்லாமல் ஆக்குவேன்னு சொல்றாரு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ரீயூனியன் வித் காட். அவரோடு கூட நீங்கள் உறவாடணும், அவரோடு கூட நடக்கணும், அவரோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை. செட் அபார்ட் ஃபார் ஜீசஸ் யூ வில் பி ஃப்ரூட்ஃபுல். நீங்க இயேசுவோடு கூட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையில, நிலைத்திருந்த வாழ்க்கையில நீங்க வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொண்டீங்கன்னா, நீங்க நீங்க வந்து ஒரு ஒரு நிலைத்திருத்த வாழ்க்கைக்குள்ள இருக்க ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அநேகருக்கு கனியை நீங்க கொடுக்க முடியும். ஆனா if you are separated from Jesus, இயேசுவிடத்திலிருந்து நீங்கள் பிரிந்த ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இல்லைங்க, பிரிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா you will be dry and empty and confused. என்ன செய்யன்னு தெரியாது, எல்லா இடத்துலயும் வறட்சியாய் காணப்படும், எல்லா இடத்துலயும் தோத்து போன ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க. இன்னைக்கு அப்படியாய் வாழ நம்மள அழைக்கலையே. அவரோடு கூட நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட ஏசப்பா தாங்க சோர்ஸ்,
அவரோடு கூட நீங்க ரீயூனியனாய் அவரோடு கூட இருங்க. ஆண்டவர் ஒரு ஒரு தேவ நதி உங்களுக்குள்ள பாய பண்ணுகிறாரு. அது உங்களை செழிப்பாக்குது, அது உங்களை திருத்துது, அது உங்களை விலை உள்ள கனியாய் கனி கொடுக்கிற மரமாய் உங்களை மாத்துது. இனி உலகத்தை பார்த்து மூழ்க மாட்டீங்க, உலக காரியங்களை அசுத்தங்களை பார்த்து ஃப்ரீஸ் ஆக மாட்டீங்க. தொடர்ந்து அவருக்குள்ள ஓடுகிற ஒரு நிலையான ஓட்டத்தை கத்தர் கொடுக்க விரும்புகிறாரு. அப்பா அதை நான் பெற்றுக்கொள்ள விரும்புறேன்னு சொல்வீங்களா? ஓ ரீபாலா ராகானா ரேகா ககட ஷகாலரா ரீகா ராகட ரௌதரா நீதலவி எந்தல் ஆராதனையில பாடினோமே, நான் என் நேசருடையவள், அவர் என்னுடையவர், அவர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவருடையவள், அவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவள், இந்த உலகத்துக்கு பிரிந்து போனவள், இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனவள், இந்த உலகத்துல இருந்து பிரிஞ்சாதான் அவரோடு கூட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. எனக்கு அது வேணும்பா, நான் நிலைத்திருக்கணும்பா, கனி கொடுக்கணும்பா. கலைகள் பிடுங்கி எரியப்படட்டும் ஆண்டவரே, உணர்வில்லாத தன்மை மாறட்டும் ஆண்டவரே, கனி கொடுக்க முடியாதபடிக்கு எனக்குள்ள காணப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் இருக்க செப்பரேஷன் இயேசுவின் நாமத்தினால செத்தப்பாட்டா மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் பிரிந்து போன பண்ணுகிற பாவங்கள் அசுத்தங்கள் விலகி நான் ஒரு உமக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிற இசப்பான்னு சொல்லுங்க. அப்பா யாரெல்லாம் அப்ப உண்மையா ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில கனி கொடுக்கும்படி செய்யுங்க. சாட்சியான்னு இருக்குங்க. உமக்கு மாத்திரம் மகிமையை செலுத்தி தரைமுட்டு தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமென். God bless you.